ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுதர்ஷன். நம்ம இன்றைக்கு வீடியோஸில் பார்க்குறேன்னு சொன்னால், நம்ம நாளாந்தம் எல்லாருமே கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் நம்ம பயன்படுத்துகிற ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி ஒரு வேளை குறைவாக இருந்ததுன்னு சொன்னால், நம்ம ஜி டிரைவ் சில டைமில் ஃபுல்லாகி ரெட் கலரில் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் காட்டுறோம் பாருங்கள். நம்முடைய கம்ப்யூட்டரில் ஜி டிரைவ் ஃபுல்லாகிட்டுன்னு சொன்னால் அங்கே எந்த ஃபைலையுமே காப்பி பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்கும். எந்த ப்ரோக்ராம் ஃபைல், எந்த சாஃப்ட்வேரையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிஸ்க் ஆனாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும். உண்மைக்குமே இந்த ஜி டிரைவ் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ரெட் கலரில் வர்றது காரணம் நீங்கள் ஃபைல்களை டெஸ்க்டாப்பில் டவுன்லோட், அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட், ஃபிக்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் ஜி டிரைவுக்குரிய லொக்கேஷன். நீங்கள் இங்கே நம்ம காமனாகவே எல்லா ஃபைலையும் டெஸ்க்டாப்பில் போடுறதால நம்மளுக்கு இந்த ஜி டிரைவ் ஃபுல்லாகிறதுக்கு சிச்சுவேஷன் இருக்குது. அதே மாதிரி நம்ம மூவிஸ்கள் டவுன்லோட் பண்ண டிஃபால்ட்டாக டவுன்லோட்டுக்குள்ளே தான் நம்மளுக்குரிய ஃபைல்ஸ் இருக்கும். அதாலையும் நம்மளுக்குரிய ஜி டிரைவ் கூடுதலாக வரும். அப்போ இப்படியான டைமில் நீங்கள் எப்படி இந்த ரெட் கலரில் வரதை குறைச்சி கொள்ளலாம்னு சொன்னால், உங்களோட ஃபைல் டெஸ்க்டாப்லேயோ சரி இந்த ஜி டிரைவுக்குரிய லொக்கேஷனில் இருந்துன்னு சொன்னால், தேவையில்லாத ஃபைலை நீங்கள் வேறு டிரைவுக்கு மாற்றி விடுங்க, இல்லாட்டி தேவையில்லாத ஃபைலை டிலீட் பண்ணி விடுங்க. அப்படின்னு சொன்னால் உங்களோட ஜி டிரைவ் கொஞ்சம் ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். அப்படியும் இல்லாமல் உங்களதுக்கு இதில் பார்த்தோம்னா 97 GB இருக்கார். இந்த 97 GB ஒரு வேளை காணாதுன்னு நினைச்சிங்கன்னு சொன்னாலும் உங்களோட கம்ப்யூட்டரை ஃபார்மேட் பண்ணாமல் டேட்டா லொஸ் ஆகாமல் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்னென்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முதல் நம்மளோட யூடியூப் சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்போலையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம். இதில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு இதில் 97 GB இருக்கார். இதில் பார்த்தோம்னா 146 GB இருக்குது. இதில் 221 GB இருக்குது. இதில் பார்த்தோம்னா 211 GB ஃப்ரீயாக இருக்குது. இதில் 66.7 GB ஃப்ரீயாக இருக்கார். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இதில் பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஃப்ரீயாக இருக்கார். இப்போ ஃப்ரீயானதில் ஒரு 50 GB எடுத்து இதோட சேர்த்து விட போகிறேன். அப்போ நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட 140 GB இல்லாட்டி 150 GB கிட்ட வர மாதிரி கொடுக்கலாம். அப்போ இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு 97 இருக்கார். அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு 150க்காக வேண்டி ஒரு 53 கொடுத்தேன்னு சொன்னால் இங்கே சரியாக ஒரு 150 GB கிட்ட இருக்கும். அப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால், இது எப்படி நம்ம செய்கிறேன்னு சொன்னால், நீங்கள் மை கம்ப்யூட்டர் அதாவது திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி மேனேஜுக்குள்ளே போய் கொள்ளுங்க. மேனேஜுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும். டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய டிரைவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில டைமில் உங்களுக்கு ரிகவரி பார்ட்டிஷன் எல்லாம் காட்டும், ரிசர்வ் பண்ணப்பட்டது. இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நம்மளுக்குரிய ஜி டிரைவ், இ டிரைவ், எஃப் டிரைவ். இப்போ நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரியே எஃப் டிரைவில் தான் 221 GB இருக்குது. நான் இதில் என்ன செய்யப்படுன்னு சொன்னால், ரெண்டு ஜி டிரைவை 150 ஏமாத்துறதுக்கு எனக்கு ஒரு 53 GB தேவை. இப்போ இதில் ஒரு ஃப்ரீயாக ஒரு GB எடுக்க போகிறோம், 53 GB. அப்போ ரைட் கிளிக் பண்ணி என்ன செய்யப்படுன்னு சொன்னால் ஸ்ட்ரிங் வால்யூம் என்றதை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு டோட்டல் சைஸ் பிஃபோர் சிங், அதாவது உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற உங்களுக்குரிய எஃப் டிரைவுக்குரிய பார்ட்டிஷனை காட்டுது. இது அவைலபிள். இப்போ எவ்வளோ தான் ஃபுல்லாக இருந்தாலும் சில அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் தான் நம்மளால் அலோகேட் பண்ண முடியும். 216,781 இருக்கார். அப்போ இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நம்மளுக்கு இப்போ 53 GB தேவை. அதால் ஒரு கால்குலேட்டரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. விண்டோஸ் கீயோட ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரன் கமாண்ட் வரும். இதில் கல்கண்டி டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கால்குலேட்டர் வரும். நம்மளுக்கு நார்மலாகவே 1 GBக்குரிய கெப்பாசிட்டி 1024, அதாவது 1024 தர. நம்மளுக்கு 53 GB தேவைன்றபடியாக 53 டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்மளுக்குரிய எக்ஸாக்டான அமௌண்ட் ஸ்பேஸ் 54,272. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால், இதில் நம்மளுக்குரிய எவ்வளோத்தை ஸ்ட்ரிங் பண்ணி எடுக்க போகிறோம்ன்றதுக்காண்டி இதில் கொடுக்கணும் 54,272. அதை ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க சரியாக இருக்கான்னு சொல்லி. 54,272. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு
ஸ்ட்ரிங் வால்யூம்ன்றதை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரிங் வால்யூம்ன்றதை கிளிக் பண்ண பிறகு பாருங்கள் நம்மளுக்கு சரியாக வந்து 53 GB வந்திருக்காரு. இப்போ இவர் வந்து நம்மளுக்குரிய Z டிரைவ், அப்போ இவரை தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எம்டியாக இருக்கார், இன்னும் எந்த லெட்டர்ஸுமே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு இன்னொரு பார்ட்டிஷன் வேணும்னு சொன்னால் இதை ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம்ன்றதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணி இது போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு F மாதிரி இன்னொரு G என்ற ஒரு பார்ட்டிஷனும் வந்து நீங்கள் வேறையாக க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி ஒரு மெத்தடில் செய்யலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா Z டிரைவோட இதை வந்து சேர்த்து விட போகிறோம். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் Z டிரைவை வந்து ரைட் கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் வால்யூம் என்ற ஆப்ஷன் வந்து இல்லை. அப்போ எக்ஸ்டெண்ட் வால்யூம் என்ற ஆப்ஷன் இல்லாட்டி என்ன செய்யணும்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வந்து வேறு டிரைவர்டை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பார்த்துனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன்கள் இருக்கும். அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்ம ப்ரௌசரில் போய் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கார், அதை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்மளுக்குரிய சொல்யூஷனை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம வந்து aomei பார்ட்டிஷன் அசிஸ்டண்ட் இருக்கார், இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அவருக்குரிய diskpart.comல இருந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட்லி இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இதை வந்து டவுன்லோட் ஃப்ரீவேர் இருக்கார், இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 23 MB தான் இருக்கார். ஸோ ஓகே, நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ டவுன்லோட் பண்ண பிறகு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இனி நம்மளுக்கு இன்டர்நெட் தேவையில்லை, அதில் வந்து இன்டர்நெட்டை வந்து டிசேபிள் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வந்து எஸ் பண்ணிக்கொள்கிறேன். எஸ் பண்ண பிறகு வந்து ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஃபைல்கள் அப்படியெல்லாம் வரும். அதில் வந்து நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பண்ணுறேன். accept அக்ரிமெண்ட்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஓகே, கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கன் ஓகே, நெக்ஸ்ட் இன்ஸ்டால். இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால் ஃபினிஷ் என்றதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர். இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே காட்டுவார் என்ன இதுன்னு சொல்லி. இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு க்ரியேட் பண்ண 53 GB இருக்கார். அதே மாதிரி நம்மளுக்குரிய Z டிரைவ் காட்டுறாரு. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் பார்ட்டிஷனை வந்து ஸ்ட்ரிங் பண்ணி எடுக்கிறதுக்கு இதை சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணாதீங்க. ஏனெண்டா விண்டோஸில் வந்து சில பிரச்சனைகள் எப்படி வரும்னு சொன்னால் நீங்கள் Z டிரைவை வந்து நீங்கள் வேறு பார்ட்டிஷனை வந்து ஸ்ட்ரிங் பண்ணி எடுங்க, ரைட் கிளிக் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங் வால்யூம் பண்ணுற மாதிரி. ஆனால் எப்பயுமே வந்து Z டிரைவை வந்து ஸ்ட்ரிங் வால்யூம் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னும் இருக்கிற சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் விண்டோஸில் வந்து டிஃபால்ட்டாக என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம Z டிரைவை வந்து ஸ்ட்ரிங் பண்ணக்குள்ளே அதால் வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரிங் பண்ண போனேன்னாலும் கூட எவ்வளவுத்த வந்து நம்ம ஸ்ட்ரிங் பண்ணலாம்னு சொல்லி அதுவே வந்து நம்மளுக்கு சொல்லும். அப்போ இதில் வந்து ஸ்ட்ரிங் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு பிரச்சனை வராது. ஆனால் அதில் வந்து ஸ்ட்ரிங் பண்ண போய் நம்ம கூடுதலான ஒரு அமௌண்ட்டை கொடுத்தோம்னு சொன்னால் சில டைமில் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரலாம்.
அதால் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் சி டிரைவை வந்து ஸ்ட்ரிங் பண்ணுறதுக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் இன்னைக்கு சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த டிரைவுகளை வந்து நீங்கள் ஸ்ட்ரிங் பண்ணி வேறு ஒரு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. பட் சி டிரைவை வந்து ஸ்ட்ரிங் பண்ணி எந்த பிரச்சனையுமே செய்யாதீங்க. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சி டிரைவை வந்து ஸ்ட்ரிங் பண்ணதெல்லாம் உங்களுக்கு இந்த ப்ரோசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதை வந்து கேன்சல் பண்ணிக்கொள்கிறேன். இதில் பாருங்கள், நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய பார்ட்டிஷன் இது வந்து சி டிரைவை யூஸ் பண்ணி ஒரு 5 GB தான், அதாவது 566 MB தான் இருக்கார். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 6 GB வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம், அது தேவையில்லை. ஆனால் நீங்கள் இதில் வந்து போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சி டிரைவில் வந்து ஒரு நியூ பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ண போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வேணுமெண்டாலும் க்ரியேட் பண்ணலாம். அப்போ அதால் வந்து சில பிரச்சனைகள் வரும், என்னடாவது ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர். ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மர்ஜ் பண்ணுற வேலைகளுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர். நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் சி டிரைவை வந்து ரைட் கிளிக் பண்ணி, சி டிரைவை ரைட் கிளிக் பண்ணுறதுக்கு முதல் நீங்கள் இந்த 53 GB தானே வந்து நீங்கள் சி டிரைவோட சேர்க்க போகிறீங்க. அப்போ ரைட் கிளிக் பண்ணி என்ன செய்யுங்கன்னு சொன்னால் மர்ஜ் பார்ட்டிஷன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில். பட் அங்கே போய் பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு மர்ஜ் பார்ட்டிஷனுக்குரிய ஆப்ஷன் இதில் இருக்காது. அப்போ இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி மர்ஜ் பார்ட்டிஷன்ன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். மர்ஜ் பார்ட்டிஷன்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டிரைவோட வந்து மர்ஜ் பண்ண போகிறீங்க. மர்ஜ்ன்றது வந்து ஃபோட்டோஷாப்லேயே உங்களுக்கு தெரியும், ஒரு 2 ஃபைல் இல்லாட்டி 1க்கு மேற்பட்ட ஃபைல்களை வந்து ஒன்றா சேர்க்குற. இப்போ நம்மளுக்கு இன்னைக்கு ஃப்ரீயான 53 GB அன்அலோகேட்டட் பண்ணப்பட்டது, அதாவது இன்னும் அலோகேட் பண்ணப்படாத ஃபைலை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஜி டிரைவோட சேர்க்க போகிறோம். அப்போ ஜி டிரைவ்ன்றதை வந்து மட்டும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நம்ம ஜி டிரைவோட இன்னும் இருக்கிற அலோகேட் பண்ணப்படாத டிரைவை வந்து சேர்க்க போகிறோம். இப்போ ஓகே பண்ணிவிட்டு இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு 150 GB வந்திருக்காரு. இன்னுமே வந்து நம்மளுக்கு டன் ஆகலை, ஏன்னா ப்ரொசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ப்ரொசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அப்ளைன்றதை கொடுங்க. நீங்கள் அப்ளைன்றதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும் இது வந்து ப்ரொசீட் ஆகிறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீட் பண்ண கேட்குறாங்க. நான் என்ன செய்யணுன்னு சொன்னால் ப்ரொசீட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ கொடுத்தேன்னு சொன்னால் எஸ். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும், ஏன்னா இது ஒரு லாங் ப்ராசஸ். ஏன்னு சொன்னால் ஒரு 10 டிரைவை வந்து நம்ம பார்ட்டிஷன் வந்து மர்ஜ் பண்ணி எடுக்கிறோம். அடிப்படையில் ஸ்பீடை பொறுத்த அடிப்படையில் நம்மளுக்கு இது வந்து குயிக்காகவும் முடியும், சில டைமில் வந்து இதுக்கு வந்து டைமும் எடுக்கும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்க மாட்டபடியானா இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கொள்கிறேன், இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் வரைக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இங்கே மெசேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்க்ராச்சுலேஷன் ஆல் ஆப்ரேஷன் ஹேவ் பீன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. ஓகே பண்ணிட்டேன்னு செய்யுங்கன்னு சொன்னால் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போய் பாருங்கள் நம்மளோட ட்ரைவில் வந்து சரியாக இருக்கான்னு சொல்லி. இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இப்போ ஜி ட்ரைவ் வந்து 150 GB.16 GB இருக்கார். இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்குரிய ஜி டிரைவ் திஸ் பிசியை வந்து டபுள் கிளிக் பண்ணி போய் பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு சரியாக வந்திருக்கணும். இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு 150 GB இருக்குது. இப்போ 9.9 GB, அதாவது வந்து 60 GB வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கார். நேரத்தோடு 97 GB இருந்தார், இப்போ நம்மளுக்கு 150 GB இருக்குது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜி டிரைவை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்கிற, அதாவது வந்து ஜி டிரைவோட கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்கிற. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபார்மேட் பண்ணாமலே டேட்டா லாஸ் ஆகாமலே உங்களோட ஜி டிரைவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். என்னென்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கமெண்ட் பிரச்சனை இருக்குது, நிறைய பேர் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க இப்படின்னு சில பிரச்சனைகளும் இருக்குன்னு சொல்யூஷன்னு சொல்லி. நிறைய பேர் சொல்கிற சொல்யூஷன் வந்து கம்ப்யூட்டரை ஃபார்மேட் பண்ணிவிட்டு ரீபார்ட்டிஷன் பண்ண சொல்லுவாங்க. ரீபார்ட்டிஷன் பண்ணலாம் வந்து அப்படி ஒரு மெத்தட்லையும், பட் இப்படி மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்னா டேட்டா லாஸ் ஆகாமலே வந்து ஃபார்மேட் பண்ணாமலே செய்யலாம்.
இந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. திரும்ப இருக்கா சொல்கிறேன், கட்டாயம் வந்து அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஜி டிரைவை வந்து ஸ்ட்ரிங் வால்யூம் வந்து பண்ணி எடுக்காதீங்க. அந்த அடிப்படையில் மற்ற வேறு என்ன வேலைனாலும் செய்யுங்க, அது மட்டும் செய்யாதீங்க. என்னோட சில டைமில் பிரச்சனை வரும், சில டைமில் பிரச்சனை வராது. அப்போ இன்னொரு நல்ல ஒரு வீடியோஸில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.